குமாரோட அரசாங்கத்திலையும் மக்களை வதைக்கின்ற வேலைகளை தான் செய்யறாங்க அப்படிங்கிற கருத்து இன்றைக்கு சொல்லப்படுது. நான் இதை ஏன் இந்த இடத்துல சொல்றேன் என்றால், வேற எதுமல்ல, நீங்க எல்லாமே இந்த அரசாங்கத்தினுடைய பிரதிநிதி. அப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இன்றைக்கு அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் ஆட்சிக்கு வந்தது செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி. நாங்க ஆட்சிக்கு வந்தது கடந்த மாதம் 14ஆம் தேதி. அவ இன்றைக்கு நீங்க தேடி பார்த்த இன்னும் 1 மாதம் 1.5 மாதம் ஆகும். அவ இந்த காலகட்டத்தில் தான் இவ்வாறான விளையாட்டுக்கள்லாம் சொல்லி கொண்டு போறாங்க. அப்ப அந்த விளையாட்டுக்களை இவர்கள் சொல்லிக்கொண்டு மீண்டும் மக்கள் ஏதாவது உசுப்பேற்ற முடியுமாட்டு பார்க்கிறார். நாங்கள் ஒரு விடயத்தை சொல்றோம், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நீங்க எல்லாம் கேட்டீர்கள் ஒரு மாற்றம் வேண்டும் என்று. அந்த மாற்றத்தை நாங்கள் செஞ்சிருக்கோம். இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்ன யாருங்கிறது தெரியும் தான். நான் ஒரு மினிஸ்டருங்கிறது தெரியும், நான் ஒரு கேபினட் மினிஸ்டருங்கிறதும் தெரியும் உங்களுக்கு எல்லாம். இதுக்கு முன்னுக்கு இந்த இடத்துல கேபினட் மினிஸ்டர் வந்திருந்தா எப்படி வந்திருப்பாங்கன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். எத்தனை போலீஸ்காரங்க வந்திருப்பானுங்க, எத்தனை வாகனம் வந்திருக்கும், எத்தனை அதிகாரங்க வந்திருப்பாங்க, எல்லாத்தையும் புடைச்சூள வந்து உங்களுக்கு பந்தா காட்டிட்டு போயிருப்பான். எங்களோட போலீஸ்காரர் வர இல்லை, நவீன வாகனங்கள் வர இல்லை, சாதாரண மனிதனாகவே நாங்கள் வந்திருக்கோம். இது மாற்றமா இல்லையா? இந்த மாற்றத்தை நாங்கள் செஞ்சிருக்கோம். நான் ஒரு மீன்பிடி அமைச்சர் என்ற வகையில் மீனவர்கள் எங்களுடைய சொந்த ஊர் வந்து மீனவர்கள் கூடுதலாக வாழ்கின்ற பிரதேசமாக இல்லாவிட்டாலும் கூட கடந்த 12 வருஷத்துக்கு மேலாக இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற அங்க இருக்கின்ற மக்களோடு மீனவர்களோடு எந்த நேரம் உரையாடி கொண்டிருக்கின்ற உறவாடி மக்களுடைய பிரச்சனை என்றென்று எங்களுக்கு தெரியும். அதனாலும் அதை மாற்றி அமைப்பதை நோக்கமாகவும் இலக்காகவும் கொண்டே எங்களுடைய செயற்பாடு இன்றைக்கு முன்னெடுக்கப்படுகிறது. அவ்வாறான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்ற போது நமக்கு எல்லோருக்குமே தெரியும், இன்றைக்கு நாட்டில் ஒரு புதிய அரசாங்கம் உருவாகி இருக்கின்றது, புதிய மாற்றம் ஒன்று ஏற்பட்டு இருக்கின்றது. அந்த மாற்றம் ஏற்படுகின்ற பொழுது ஒரு சிலர் நினைக்கின்றார்கள், ஒரு சில மீனவ தலைவர்கள் கூட நினைக்கிறார், இதுக்கும் சந்திரசேகரன் வந்தாச்சு, சந்திரசேகரன் போயிட்டு பாராளுமன்றத்தில் ஒன்றும் பேச இல்லையே, வக்கீல் இல்லையே, ஒரே ஒரு முறை தான் பார்லிமெண்ட் கூடியிருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பாராளுமன்றத்தில் எதையும் பேசுறதா இருந்தால் ஒரு வழிமுறை ஒன்று இருக்குது. அப்ப அந்த முறையெல்லாம் இருக்கின்ற போது ஒரு சாரார் வந்து இன்னைக்கு சொல்லி கொண்டு போறாங்க. அதில் நான் ஒரு உத்தரவாதத்தார் என்னென்றா, இங்க இருக்கின்ற மீனவர்களுடைய பிரச்சனை என்னவென்று நாங்கள் விலகி கொண்டோம். அந்த மீனவர்களுடைய பிரச்சனை என்னை விட உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும். கடந்த காலத்தில் எல்லா அரசாங்கத்தின் கீழே நாங்க இதை ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம், முடிய இல்லை. ஆனா என்ன நடந்திருக்குன்னு தேடி பார்த்தானா, இன்றைக்கு நான் முழு கடற்சொலி அமைச்சில் இருக்கின்ற எல்லா நிறுவனங்களையும் தேடி பார்த்தோம். எல்லா நிறுவனங்களும் இன்றைக்கு அதிகார துஷ்பிரயோகம், ஊழல், மோசடி மலிந்து கிடக்குது. யாரோட விளையாண்டு இருக்கிறான்? எங்கட ஊரை தாங்களுடைய உயிரை பணைய வைத்து இந்த கடலுக்கு சென்று மீன்களை பிடித்து கொண்டு வந்து அதன் மூலமாக கிடைக்கின்ற லாபத்தையும் ஒரு சாரார் கொள்ளை அடித்து சொகுசாக வாழ்ந்திருக்கின்றார். இதை தடுக்க வேண்டுமா இல்லையா? தடுக்கும். அதை தடுப்பதற்கான நடவடிக்கை இப்ப நாங்க சொல்ல போறோம், நாளைக்கு இல்லை நாளாண்டைக்கு சொல்ல போகின்றோம். எல்லா நிறுவனங்களையும் மீள கணக்காய்வு, மிகில ஆடிட் செய்து இதுல நடந்திருப்பது என்ன எவ்விடம் என்பது எங்களுக்கு இல்ல, மீனவர்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மீனவர் சர்வதேச மீனவர் தினத்தை கொண்டாடுகின்ற உங்களுக்கு
நான் முதல் ஒரே ஒரு உத்தரவாதத்தை தருகின்றேன். உங்களுடைய பணம் சூறையாடப்பட்டிருக்கின்றது, உங்களுடைய பணம் வேறுவதியாக விளையாடப்பட்டிருக்கின்றது. அந்த பணத்தை சூறையாடியவர்களுக்கு யார் எவர் என்பதை உங்களுக்கு வெளிக்காட்ட வேண்டிய தேவை. தண்டனை வழங்குறதா இல்லையாங்கிறது அது சட்டம் அல்லது நீதி செய்யட்டும். அது ஆனால் எங்களுக்கு ஒரு வேலை இருக்குது. அந்த வேலையை நாங்கள் செய்யறதுக்கு தயாராகிருக்கோம். ஒன்று. அதே போன்று உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மீனவர் முகம் கொடுக்கின்ற பல்வேறு பிரச்சனைகள். உங்களுடைய மீனவர் பிரகடனத்தின் பொழுது பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. மீனவர் சமூகத்தினுடைய பெண்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனை, பெண் பிள்ளைகள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனை ஒட்டுமொத்தமாக நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இலங்கையில் இருக்கின்ற பெண்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைங்கிறது பாரிய பிரச்சனை. இன்னைக்கு இலங்கையில் பெண்கள் எடுத்துக்கொண்டால் 152% அதிகமானவர்கள் வேறு யாருமல்ல, பெண்கள் தான். அந்த பெண்கள் கூடுதலாக உழைக்கின்ற மக்களாக, தாங்கள் உடல் ரீதியாக உழைக்கின்ற மக்களாக கூடுதலாக காணப்படுகின்றவர்கள். அதில் ஒரு சாராக எடுத்துக்கொண்டால் வேறு யாருமல்ல, மீனவ பெண்கள். அப்ப அந்த மீனவ பெண்களிடம் காணப்படுகின்ற பல்வேறு நெருக்கடியான நிலைமைகள், அப்ப அந்த பல்வேறு நெருக்கடியான நிலைமையிலிருந்து மீட்கிறது எப்படி? எங்களுடைய அரசாங்கமே சீரழிஞ்சு போயிருக்கின்ற அரசாங்கம், ஆட்சியாளர்களே சீரழிஞ்சு போயிருக்கின்ற அரசாங்கம். இந்த நாட்டில் போதைப் பொருள் கொண்டு வரது யாரு? இந்த நாட்டில் பார்க்காரர்கள் யாரு? இந்த நாட்டில் கசிப்புக்காரர்கள் யாரு? இந்த நாட்டில் மண் அள்ளுகின்றவர்கள் யார்? மணல் கால்றவன் யார்? எல்லாம் இந்த நாட்டில் அரசியல்வாதிகளுக்கு பின்னால் இருக்கின்றவர்கள். பார் சொந்தக்காரன் கிளிநொச்சி மாவட்டத்தில் 14 பார் பெர்மிஷன் வாங்கியிருக்கிறான். யார் வாங்கினது? அதில் ஒரு வாரம் 2 வாரத்தில் யாரு அதுக்கெல்லாம் சிபார்சு செய்தவர்கள் என்பது வெளியில வரும். அவ்வாறு வருகின்ற போது எங்களுக்கு எல்லாம் தெரியும். என்னன்னு கேட்டா, இதுக்கெல்லாம் பின்னுக்கால இருந்தவர்கள் யார்? இந்த பாராளுமன்றத்தை பார்த்து எனக்கு கடந்த பாராளுமன்றத்தில் 100க்கு அதிகமான பார் பெர்மிட்காரன் இருந்தான். ஏன்? அப்ப எங்கட பிள்ளைகள் சொல்லுங்க, எங்கட அம்மாமாருக்கு சொல்லுகின்றார்கள் என்ன? அப்பா தம்பி குடிக்காதப்பா, குடியை கெடுத்து விடும் என்கிறார். குடியை கெடுத்து விடும் என்று வீட்டில் உபதேசம் செய்துவிட்டு தேர்தலில் போயிட்டு வாக்களிக்கின்ற பொழுது நம்ம யாருக்கு வாக்களிச்சிருக்கிறோம்? பார்க்காரங்களுக்கு. அப்ப இந்த பார்க்காரங்களுக்கு வாக்களிச்சு இன்றைக்கு உங்களுக்கு எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெருமையை தேடி கொடுத்திருக்கின்றார்கள். வேறு எதுமல்ல, இலங்கை என்பது உலகத்தில் 2வது குடிகார நாடு. அந்த பெருமை எங்களுக்கு எல்லாத்துக்கும். அந்த கப்பை யாரையும் தட்டி பறிக்க இயலாத நிலைமைக்கு இருக்கு. அந்த நிலைமை அப்படி இருக்கின்ற போது, ஒரு காலத்தில் இலங்கை என்பது கூடுதலாக குடிகாரர்கள் இருக்கின்ற மாவட்டம் என்பது நுவரெலியா மாவட்டம், எங்களுடைய மாவட்டம். ஆனா இன்றைக்கு அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற முதலாம் பிரைஸையும் தட்டி பறித்திருக்கின்றது எங்களுடைய யாழ்ப்பாணம். இன்னைக்கு அந்த பெருசும் அந்த கப் அந்த கிரீடம் வந்து இருக்கின்றது வேறு எங்கும் அல்ல, கிளிநொச்சி முல்லை யாழ்ப்பாண மாவட்டம். அந்த வகையில் இருக்கின்ற பொழுது நமக்கெல்லாம் மிகவும் ஒரு சோகமான செய்தி தான், வேற எதுவும் இல்லை. இலங்கை என்பது இலங்கையில கூடுதலாக யுத்தத்தின் பொழுது பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கின்ற மாவட்டம் முல்லைத்தீவு மாவட்டம். அந்த முல்லைத்தீவு மாவட்டத்தின் இன்றைக்கு இலங்கையில நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது, அரசாங்க அதிபர் இருக்கார், சாட்சி சொல்லுவார், இலங்கையில கூடுதலான வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்ற மாவட்டம். இலங்கையில கூடுதலாக சிறுவர் பாலியல் துஷ்பிரயோகம் இடம்பெறுகின்ற மாவட்டம் முல்லைத்தீவு மாவட்டம். இலங்கையில இன்னமும் காணாமல் போனவர்களா அல்லது யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களா, யுத்த பாதிப்பின் பொழுது இன்னமும் கூட தாங்களுடைய உடலில் சன்னங்களை சுமந்து கொண்டிருக்கின்றவர்களா, யுத்தத்தின் பொழுது 24,000க்கு அதிகமான பெற்றோர்களை இழந்த பிள்ளைகள் கூடுதலாக இருக்கின்ற மாவட்டம் முல்லைத்தீவு மாவட்டம். யுத்தத்தின் பொழுது 80,000க்கும் அதிகமான முதியோர்கள் தாங்களுடைய பெற்றோர்கள் பிள்ளைகளை இழந்து பரிதவிக்கின்ற மாவட்டம் எங்க? முல்லைத்தீவு மாவட்டம். கூடுதலாக இலங்கையில் 140% அதிகமான இன்னமும் கொட்டில்கள் வாழ்கின்றோம். அந்த கொட்டில்கள் கூடுதலாக எங்க இருக்கின்றது? முல்லைத்தீவு மாவட்டம். இன்றைக்கும் கூட 160% ஏதோ முறை சார்ந்த முறைசாரா விதத்தில் கடன்காரர்கள்
அந்த கடன்காரர்கள் உள்ள மாவட்டம் எங்க? முல்லைத்தீவு மாவட்டம். அந்த கடன் போது கடந்த காலத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்த மைக்ரோ பைனான்ஸ் மூலமாக கடன் வாங்கி எங்களுடைய தங்கச்சிமார்கள், எங்களுடைய அக்காமார்கள், எங்களுடைய சகோதர சகோதரிகள் கடனை திருப்பி செலுத்திக் கொள்ள முடியாது. இலங்கையில் கூடுதலாக தற்கொலை செய்து கொள்ளப்பட்ட பெண்கள் எங்கு இருக்கின்றார்கள்? நம் முல்லைத்தீவு மாவட்டம் வன்னியில. வந்தாரை வாழ வைக்கின்ற வன்னி நிலத்தினுடைய நிலைமை. அவ இந்த நிலைமையிலிருந்து மீட்கின்ற பொறுப்பினை நாங்கள் ஏற்றோம். அதனால வேண்டி இவ்வாறு தத்தளிக்கின்ற மக்களுக்கு அவருடைய வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றம், புதிய சகாப்தத்தை உருவாக்குவதற்கு தேசிய மக்கள் சக்தியான நாங்கள் அரசாங்கத்தை உருவாக்கியிருக்கின்றோம். அதனால் எதிர்வரும் வருடத்தில் இருந்து இந்த வரலாற்று ரீதியாக பின்தள்ளப்பட்டிருக்கின்ற, வரலாற்று ரீதியாக ஒருமைக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்ற இந்த மாவட்டத்தை மேலே உயர்த்துகின்ற வேலையை எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் சொல்லுகின்றார். கிராமங்களை நோக்கி நிதி பாய்ச்சலை செய்ய வேண்டும் என்று. எதிர்வரும் வருடத்தில் இருந்து நிதி பாய்ச்சல் மூலமாக இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தை வேறு திசையை நோக்கி, ஒரே நாள் 2 நாள் செய்ய முடியாதா? 1 வருஷம் 2 வருஷத்தில் செய்ய முடியாது. வேறு திசையை நோக்கி செல்லுகின்ற ஆரம்ப அடிக்கல்லை நாட்டுகின்ற வேலையை அடுத்த வருடம் நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். அந்த வேலை திட்டத்தில் நீங்கள் எல்லாம் அடிக்கடி சொல்லுங்க, 10 வருஷத்துக்கு முன்ன வந்த போதிலும் கொடுத்தோம், இந்த வட்டுவாகல் பாலத்தை யாராவது புனரமைக்க மாட்டார்களா? யாராவது புதுப்பிக்க மாட்டார்களா? யாராவது அதுக்கு ஒரு புதியதொரு வேலை திட்டத்தை கொண்டு வர மாட்டார்? எல்லார்கிட்டையும் நாங்கள் சொன்னோம், கேட்டு கொண்டிருந்தார்களே தவிர அதை தீர்ப்பதற்கு, அதை வடிவமைப்பதற்கு, அதற்கான ஒரு திட்டத்தை இடுவதற்கு, அதற்கான ஒரு வேலை திட்டத்தை வைப்பதற்கு, அதற்காக யாருக்கிட்டையாவது உதவிகளை கேட்பதற்கு, அதற்காக அல்லது டயஸ்போராக்களை சரி அழைப்புடுவதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்தோமாண்டார் தேடி பார்த்தா இல்லை. ஆனால் நாங்கள் இன்றைக்கு ஒரு உத்தரவாதத்தை தருகின்றேன். வட்டுவாகல் பாலம் என்பது முல்லைத்தீவினுடைய சின்னம், அடையாள சின்னம். அந்த அடையாள சின்னத்தை மிக வெகு விமர்சையாக வெகு கூடிய சீக்கிரத்தில் அதற்கான அடித்தளத்தை இடுவதற்கான பேச்சுவார்த்தைகள் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. விசேடமாக ஜனாதிபதி, உங்களுடைய ஜனாதிபதி அனுர அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள், நிதி பாய்ச்சலை செய்ய வேண்டும். அந்த நிதி பாய்ச்சலின் பொழுது முதலாவது ஸ்தானம் முல்லைத்தீவுக்கு அளிக்க வேண்டும் என கூறியிருக்கின்றார். அதனால் எதிர்வரும் காலங்களில் நிச்சயமாக நாங்கள் சொல்லுகின்றோம், இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தை வேறு திசையை நோக்கி கொண்டு செல்ல வேண்டிய தேவை. அடுத்ததாக ஒரு சமூகம் என்ற வகையில் மீனவ சமூகம் என்பது எல்லா வழிகளும் எனக்கு இந்த ஒரு சில பிரதேசங்களில் இருக்கின்ற மீனவர் சொல்லுவார், ஐயா எங்களுடைய பாட்டன் வாழ்ந்த வீடும் இது, ஐயா எங்களோட அப்பா வாழ்ந்த வீடும் இது, நான் வாழுகின்ற வீடும் இது, எங்களுடைய பிள்ளைகள் நாளைக்கு வாழுகின்ற வீடும் இது. கல்வி ரீதியாக எடுத்து பார்க்கின்ற பொழுது கல்வி பர்சன்டேஜ் அடிப்படையில் பார்த்தா கல்வியில மற்ற சமூகங்களை விட கீழ்நிலையில் இருப்பது யாருன்னு கேட்டா வேறு யாரு? மீனவ சமூகம். அதே போன்ற குற்றச்செயல்களை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது குற்றச்செயல்களில் கூடுதலாக ஈடுபடுகின்றவர்கள் குற்றச்செயல்கள் அல்லது கலாச்சார சீரழிவுக்கு உள்ளாக்கப்படுகின்றதுல எங்கடா இருக்கும் தேடி பார்த்தா வேற எங்கும் இல்லை, இந்த பிரதேசங்கள்ல காணப்படுது. அப்ப இந்த பிரதேசங்கள் இவ்வாறான நிலைமைக்கு ஏன் உள்ளாகியிருக்கின்றது என்று தேடி பார்க்கின்ற பொழுது கல்வி ரீதியாக பின்தள்ளப்பட்ட, கல்வி ரீதியான மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு எந்த விதமான வேலை திட்டங்களை முன்னெடுக்காத நிலைமையே இதற்கு முக்கியமான காரணம். அதனால் நாங்கள் நிச்சயமாக எதிர்வரும் காலங்களில் இந்த நாட்டில் கல்வி நிலைமையை ஒரு சில பாடசாலைகளுக்கு மாத்திரம் வரையறுக்கப்பட்டிருக்கின்ற கல்வி, ஒரு சில உயர் பாடசாலைகளுக்கு மாத்திரம், உயர் பாடசாலையில் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு மாத்திரம் வரையறுக்கப்பட்டிருக்கின்ற கல்விக்கு பதிலாக சாதாரண மக்களும்
சாதாரண பிள்ளைகளுக்கும் அந்த கல்வி வாய்ப்பினை பெற்றுக் கொடுப்பதும் திசையை நோக்கிய கல்வி திட்டத்தை நாங்கள் முன்னெடுப்பதற்கு தீர்மானம். அதற்காக எதிர்வரும் வருடத்தில் இருந்து இந்த கல்வி உபகரணங்களுக்கான, சுகாதார உபகரணங்களுக்கான, சுகாதார மருந்துகளுக்கான வரியினை குறைப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்தோம். அதே போன்று கடந்த காலங்களில் மீனவர்களுக்கு தேவையான எரிபொருள் மானியத்தை வழங்குவதற்கான முடிவினை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அப்போது நடைமுறையில் இருக்கிறது. இவ்வாறான நடைமுறைகள் அனைத்தும் செய்து கொண்டு போகின்ற பொழுது நாங்கள் நீங்கள் எல்லாமே பெரிய பிரச்சனையாக முகம் கொடுப்பது வேறு எதுவுமல்ல, இந்திய பிரச்சனை. இந்திய ட்ரோலர்கள் வருகை தந்து எங்களுடைய கடலை மாத்திரமல்ல, எங்களுடைய மக்களுடைய தளபதியையும் கூட கேள்விக்குறியாக்கி கொண்டு போகின்றார். இதுல எந்த வாத விவாதங்கள் கிடையாது. அப்ப இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதில் உங்களுக்கும் எங்களுக்கு எந்த விதமான முரண்பாடுகள் கிடையாது. ஆனால் இஸ்ரால் வரைக்கும் இதை தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கலாம் தேடி பார்த்தா இல்லை. அப்ப இஸ்ரால் வரைக்கும் இருந்த ஆட்சியாளர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அரசியல்வாதிகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அமைச்சர்மார்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஏன் இதனால் இது முடியாமல் போயிருக்கு? நிச்சயமாக முடியும். அதை செய்வதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். அதே போன்று அந்த நடவடிக்கை முன்னெடுக்கின்ற போது அந்த நடவடிக்கை மாத்திரமல்ல, அது உள்நாட்டில் இருக்கின்ற சட்டவிரோதமான மீன்பிடி முறைகளையும் நிறுத்த வேண்டும். அங்க இருக்கின்ற டாலர் வர வேணான்னு சொல்லி போட்டு, அங்க இருக்கின்ற போட்ரோன் ட்ரோலிங் செய்ய வேண்டாம் என்று சொல்லி போட்டு, அங்க இருக்கின்ற சுருக்கு வலை பாவிக்க வேண்டாம் என்று சொல்லி கொண்டு, நாங்கள் சுருக்கு வலை பாவிப்புமாக இருந்த, நாங்கள் போட்ரோன் ட்ரோலிங் செய்வோமாக இருந்த அதையும் தடுத்து நிற்க வேண்டும். அதே போன்று கடந்த காலங்கள் எங்களுக்கு எல்லோருக்கும் அட்டை பண்ணையா அல்லது இறால் பண்ணையா, இந்த பண்ணைகளுக்கு அனைத்துக்கும் ஏதோ ஒரு சில நபர்களுக்கு மாத்திரம், அரசியல் ரீதியாக லாபத்தை தேடுகின்ற நபர்களுக்கு மாத்திரம் கூடுதலாக முன்னுரிமை அளிக்கப்பட்ட இருப்பதை இன்றைக்கு காணக்கூடியதாக இருக்கு. அதனால இதுகளுக்கு இனிமேலும் இடமளிக்க இயலாம். இந்த கடல் என்பது, கடல்கள் இருக்கின்ற வளங்கள் என்பது அந்த மக்களுக்கு சொந்தமானது, அந்த நாட்டுக்கு சொந்தமானது. அதனால் இது அமைச்சருக்கோ அல்லது அமைச்சரோடு இருக்கின்ற அதிகாரிகளுக்கோ அமைச்சர்களோடு இருக்கின்ற சண்டியர்களுக்கோ இல்லை. ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இது நாள் வரைக்கும் ஏன்னா இந்த நாட்டில் இருந்த ஆட்சியாளர்கள் என்ன ஒரு கதையோடு சொல்வாங்க, என்ன அதாவது சண்டியன் இல்லாத சந்தியில நொண்டியனும் சண்டியனும் அப்படிதான் இருந்தான். ஆனா இன்றைக்கு என்ன, சண்டியன் இல்லாத சந்தியில நொண்டியரும் சண்டியராக தாளம் போடுகின்றவர்கள் இன்னைக்கு விளையாட்டு கொண்டிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு உண்மையான சண்டியர்கள் வந்திருக்கின்றார்கள். அந்த சண்டியர்கள் என்பது நீங்க இது நாள் வரைக்கும் உங்களை வைத்து உங்களை பகடைக்காய்களாட்டம் பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். அந்த பகடைக்காய்களாட்டம் பயன்படுத்தி கொண்டிருந்த நிலைமையில் இருந்து உங்களை மீட்கின்ற வேலைக்கு நாங்க ரெடி என்கிற. அதனால தான் நாங்கள் இன்னைக்கு தைரியமாக வந்துடும். உங்களோட முகத்தை பார்த்து, உங்களோட கண்களை பார்த்து எங்களால் பேச முடியும். ஏன் எந்த விதமான பாதுகாப்பு இல்லாம வர முடியும்? ஏன் உங்களுக்கு நீங்கள் எங்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கைக்கு கடுகள வேணும் தீங்கு விளைவிக்க மாட்டோம். நாங்கள் உங்களோடு தொடர்ந்து இருப்போம். உங்களோட பிரச்சனைகளோடு நேரடியாகவும் மறைமுகமாகவும் உறவாடுவோம். அந்த உறவாடலின் மூலமாக எதிர்வரும் காலங்களில் நீங்கள் அனைவரும் எதிர்பார்க்கின்ற உரிமை நிறைந்த என்ன நல்ல சகவாழ்வுகளை கொண்ட நகனதூர் மீனவ சமூகத்தை உருவாக்குவது, சதா காலமும் கடலுக்கு சென்று மீன்களை பிடிப்பது மாத்திரமா எங்களுடைய வேலை? அதை விட வேறு நுணுக்கங்கள் இல்லையா, வேறு தொழில்நுட்பங்கள் இல்லையா என்பதையும் தேடி பார்ப்பதற்கும் புதிய தொழில் முறைகளையும் இந்த கடல், இந்த சமுத்திரத்தில், இந்த சமுத்திரம் பெரிய சமுத்திரம், எங்களுடைய இலங்கை கடல் பரப்பை விட, நிலப்பரப்பை விட 7 மடங்கு கடல் பரப்பு. அது மாத்திரமல்ல, சர்வதேச அனைத்தையும் சரிவர செய்து கொள்ள வேண்டிய செயற்பாட்டினை முன்னெடுப்பதற்கு ஆரம்ப கட்ட நடவடிக்கை நாங்கள் எடுத்திருக்கோம்.
என்றால் இன்றைக்கு மீன்பிடி சமூகம் என்பது மீனவர் அமைச்சு என்பது எல்லாமே சீர்குலைந்து போயிருக்கின்ற நிலைமை. அதனால் அதை சீர்படுத்த வேண்டிய அதற்குன்ற ஸ்ட்ரக்சரை சரியான முறையில் செய்து கொள்ள வேண்டிய வேலையை நாங்கள் இப்போது ஆரம்பித்திருக்கின்றோம். அதனால் தான் நாங்கள் இந்த விழாவுக்கு என்னை அழைக்கின்ற பொழுது நான் சொன்ன, ஐயா கூப்பிடாதீங்கப்பா, தயவு செய்து இந்த 3 மாதத்துக்கு எங்களை எங்கேயும் கூப்பிடாதீர்கள், எந்த ஒரு விழாவும் எந்த ஒரு வரவேற்பு விழாவும் எங்களுக்கு தேவையில்லை. முதல்ல இன்றைக்கு இந்த மீன்பிடி அமைச்சில் இருக்கின்ற இந்த ஸ்ட்ரக்சரை அல்லது இந்த கட்டமைப்பை சரியான முறையில் கட்டமைத்து கொண்டு அதன் பிறகு எங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றோம். அவ்வாறு முன்னெடுக்கின்ற பொழுது உங்களோட ஊர்களுக்கு வாரம், உங்களோட வீடுகளுக்கு வாரம், சாப்பிடுறோம் அல்லது பேசுவோம், கதப்பும், உரையாடுவோம், அதுக்கு பிறகு கொண்டாடுவோம் என்று நான் கேட்டேன். இருந்த போதிலும் கூட மிக வற்புறுத்தலின் காரணமாக நாங்கள் இங்கு வருகை தந்தோம். வருகை தந்து எங்களை அன்பாக வரவேற்றீர்கள், அதற்கும் நன்றி. இன்றைக்கு இந்த சர்வதேச மீனவர் தினத்தை நினைவு கூறுகின்ற உங்கள் அனைவருக்கும் நாங்கள் மீண்டும் மீண்டும் கூறுவது வேறு எதுவுமல்ல, இது நாள் வரைக்கும் நாங்கள் உரிமைக்காக போராடி கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு உரிமைக்காக போராடிய நாம் அந்த உரிமையை நிலைநாட்டுகின்ற அரசாங்கம் கொண்டு வந்திருக்கின்றது. அந்த அரசாங்கத்தையும் பாதுகாத்து கொண்டு எங்களுடைய உரிமைகளை மேலும் தக்க வைத்துக் கொள்ளுகின்ற, உரிமைகளை சரிவர நிறைவு செய்து கொள்ளுகின்ற, இது நாள் வரைக்கும் ஏனைய மீனவர்கள் போன்ற அல்ல, இது நாள் வரைக்கும் பார்த்த மீனவர் சமூகம் அல்ல, புதியதொரு மீனவர் சமூகத்தை, புதியதொரு சமூகத்தை உருவாக்குகின்ற செயற்பாட்டினை முன்னெடுப்பதற்கு உங்களுடைய அரசாங்கம் தயாராகி வருகின்றது. அந்த செயற்பாட்டோடு நாளைக்கு எங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வியா அல்லது கலாச்சாரமா, எங்களுக்கு மீனவர்களுக்கு இருக்கின்ற தனித்துவமா, இந்த அனைத்தையும் பாதுகாத்து கொண்டு எங்களுடைய புதியதோர் திசையை நோக்கிய புதிய உலகத்தை படைப்பதற்கு மீனவர்களுக்கு இந்த மீனவர் தினத்திலே இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் இடம்பெறுகின்ற நிகழ்விலிருந்து உங்கள் அனைவரையும் அன்பாக அழைப்பு விடுக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு, எதிர்வரும் காலங்களில் உங்களுக்கு அனைவருக்கும் நல்லதொரு உலகத்தை உருவாக்குவதற்கு கூடுதலான சக்தியும் கூடுதலான வலுவும் மேலும் மேலும் கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.